இந்த வாட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட வேண்டிய சிம்பல் விசில். காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. வாக்க விலைக்கு வாங்கக்கூடிய தீய சக்தி திமுக என்ன பண்றாங்கன்னா, அட்டாக்கிங் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அதே மாதிரி பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் கூட இது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தீய சக்தி திமுகவுடைய எல்லா எம்எல்ஏ உடைய சொத்துக்களையும் எடுத்து பாருங்க. பாலிடிக்ஸ்ன்றதையே ஒரு பிசினஸா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் அரசியலை வச்சு பணத்தை ஏர்ன் பண்றாங்கன்னா இட்ஸ் வெரி மச் அன்கான்ஸ்டிடியூஷனல். போக்சோ வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்கு. வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி தலைவர் வேலூர்ல பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணியிருந்தார். இந்த மீட்டிங் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான மீட்டிங். ஏன் அப்படின்னா, தளபதி அவர்கள் இந்த மீட்டிங் அட்ரஸ் பண்ணும் பொழுது முக்கியமான பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணியிருந்தார். தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வேலூர்ல அட்ரஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அட்ரஸ் பண்ணாருன்னா, அவர் ஓட் இஸ் அவர் ரைட், அவர் ஓட் இஸ் அவர் ரைட், அதாவது நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவரோட ஸ்பீச் வந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா, ஏன்னா நம்மளுடைய வாக்கை இந்த வாட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட வேண்டிய சிம்பல் விசில். காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னும் பொழுது நம்மளுடைய ஆட்சி, அதாவது டிவிகே உடைய ஆட்சி வரும் பொழுது ஊழலுங்கிறது ஒன்று இருக்காதுங்கிறத நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை அப்படிங்கிறத ஒரு பிளெட்ஜாவே முதல் பாயிண்டா அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றார். இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெலவன்ஸும் உண்டு. ஏன்னா நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனலா இன்னைக்கு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை அவருடைய ஸ்பீச் வழியா நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் முதல்ல எடுத்த உடனேயே நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற முழக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி நம்மளுடைய வாக்கை யாராலையும் வாங்க முடியாது அப்படிங்கிற முழக்கத்தையும் கொடுத்தார். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவிஷன்ஸ், அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாக்கை யாராலையும் வாங்க முடியாதுன்னு அவர் சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாங்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் 1974ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை பத்தி கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ அரசியல்ல டிவிகே உடைய சகோதர சகோதரிகள் ஈடுபட்டு இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய வெற்றி தலைவர் 2026ல சிஎம் ஆகணுன்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ல இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2வது பாயிண்டா பேசும் பொழுது நம்மளுடைய வாக்கு விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா வாக்க விலைக்கு வாங்கக்கூடிய தீய சக்தி திமுக என்ன பண்றாங்கன்னா, அட்டாக்கிங் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அதை தான் ஸ்பீச்சில் அவருடைய ரெட்டாரிக்ஸ் வழியா, அதை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சில் இண்டிகேட் பண்ணியிருந்தார். நம்மளுடைய வாக்க யாராலையும் வாங்க முடியாதுன்னு. 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவரோட ஸ்பீச்சில் சொன்னது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரி ஆகப்பட்டது ஒரு புல் ஸ்டோரி. ஒரு காளை இருந்தது. அந்த காளை பார்த்தீங்கன்னா அடங்காம வந்து இருந்துட்டு இருந்தது. அந்த காளை அடக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் போய் எப்படி வந்து புல்லு கொடுத்து அமைதிப்படுத்தி அந்த காளையை கூட்டிட்டு வந்தாரு, மற்றவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்னதை எப்படி அந்த யங்ஸ்டர் வந்து செஞ்சு காட்டினாருங்கிறத சொல்லி, அந்த யங்ஸ்டர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அங்கிருந்த கிரௌட்ல இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க அது விஜய் அப்படின்னு. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொன்னது, பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஆனால் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி வழியா எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருந்தார். இதுல என்னன்னா, ஒரு புல், அதாவது ஒரு காளை, அது பசியில் இருக்குன்னு கூட தெரியாம, என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம
எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன பொழுது அந்த யங்ஸ்டர் போயிட்டு புல்லு கொடுத்து அந்த காளைக்கு என்ன தேவையோ கொடுத்த உடனே அந்த காளை அமைதியாகி அன்போட அந்த யங்ஸ்டரோட வந்ததை சொல்லும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது என்னன்னா, தமிழ்நாட்டில் பல பேசிக் ப்ராப்ளம்ஸை சரியே செய்ய முடியாது அப்படிங்கிறத தீய சக்தி திமுக சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் கூட இது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போறீங்க, போற வழியில டாய்லெட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆனா இந்த பிரச்சனையை யாருமே பேச மாட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஸ்டோரி வழியா எல்லா டிவிகே சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு சிம்பிள் சொல்யூஷன்ஸே உண்டு. இந்த சிம்பிள் சொல்யூஷன்ஸை ஏஜோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ கொடுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய சிந்தனை இருந்தாலே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல மைய கருவு என்னன்னா, நம்மளுக்கு மக்கள் மேல பாசம் இருந்தா கண்டிப்பா எப்படி அந்த யங்ஸ்டர் கால மேல இருந்த பாசத்துல அந்த புல்ல கொடுத்து காளைய தன்னோட வழிக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி மக்கள் மேல ஆசை இருந்தா, மக்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தா அவங்களுடைய பேசிக் நெசசிட்டிஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டி செஞ்சு கொடுத்தாலே சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வழியா மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில மேம்படுவாங்கன்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா பேசியிருந்தார். இந்த புல் ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லை. வயசுல பெரியவங்களா சின்னவங்களாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தலைவர் அப்படிங்கிறத கேடர்ஸ் எல்லாருக்கும் சொன்னது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த குட்டி ஸ்டோரி வழியா அவரோட ஸ்பீச்ல முக்கியமான பாயிண்ட்டை கன்வே பண்ணாரு. எந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு பாசம் வச்சிருக்காருன்னு அந்த ஸ்டோரி வழியா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு மெசேஜும் கொடுத்திருந்தார். அந்த புல்லு தான், அந்த ஃபெரோஷியஸ் புல்லு தான் தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் அரீனா, தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த ஃபெரோஷியஸ் புல்ல அந்த யங்ஸ்டர் போயிட்டு அமைதிப்படுத்தி அந்த புல்லோட சேர்ந்து நடந்து வந்தார். அந்த பையன் யாரு அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது எல்லாரும் விஜய் விஜய்னு சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் சொன்னாரு, அது மக்கள் அப்படின்னு சொன்னாரு. ஸோ மக்கள் கிட்ட தான் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கு. நீங்க வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போடணும், உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை, அந்த ஓட்டை விற்காதீங்க, அந்த ஓட்டை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி தமிழ்நாடு மக்கள் தான் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் கிளியரா தமிழ்நாடு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தார். டிவிகே கிளாரிட்டியோடையும் பர்பஸோடையும் கான்ஃபிடன்ஸோடையும் என்டரா இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் பேசினதுல முக்கியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, டைரக்டா கரப்ஷன் மேலையும் ஸ்டாலின் சார் அவர்கள் மேலையும் சேலஞ்ச் வச்சாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதுல முக்கியமான சேலஞ்ச் என்ன வச்சாருன்னா, பாலிடிக்ஸ்க்கு நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வெல்த் எவ்வளவு இருந்ததுன்னு உங்களால டிக்ளேர் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் நீங்க பாலிடிக்ஸ்க்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத, எந்த பிசினஸ் வழியா சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியான நேரடி குற்றச்சாட்டை ஊழலுக்கு அகைன்ஸ்டா வச்சிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தீய சக்தி திமுகவுடைய எல்லா எம்எல்ஏ உடைய சொத்துக்களையும் எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஸ்டாலின் சார் அவர்களுடைய சொத்தை எடுத்து பாருங்க. ஸ்டாலின் சார்னு சொன்னா அவருடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய யார் யார் என்னென்ன காரு, என்னென்ன வாட்ச், என்ன மாதிரியான சொத்துகள், என்ன மாதிரியான பங்களா வச்சிருக்காங்கன்றதை பாருங்க. நீங்க அதை பார்த்தீங்கனாலே புரியும் பாலிடிக்ஸ்ல இருந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க. ஸ்டாலின் சாரோட ஃபேமிலியும் சரி, 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ன்றதையே ஒரு பிசினஸா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நம்ம வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கேட்டது என்னன்னா, நீங்க அதாவது ஸ்டாலின் சார், அது மட்டும் இல்லாம 234 எம்எல்ஏஸும் ஸ்டாலின் சாரோட சேர்ந்து பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமான்னு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்திருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் வழியா டிவிகே என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வழியா விஜய் அவர்கள் என்ன டிமாண்ட் பண்றாரு டிஎம்கே கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீய சக்தி திமுக அதாவது ஈவில் ஃபோர்ஸ் டிஎம்கே கிட்ட இருந்து அசட் டிஸ்க்ளோஷர் கிளாரிட்டியை கேட்டிருக்காரு.
ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிரான்ஸ்பரன்சி, மூணாவது கிளீன் கவர்னன்ஸ். கான்ஸ்டியூஷன்ல லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெற்றி தலைவர் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இதை பேசியிருக்காரு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் இருக்கணும். ஜஸ்டிஸ் ஆகப்பட்டது சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் இந்த 3 ஜஸ்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்காரு. இந்த 3 ஜஸ்டிஸையும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்காருன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது டிவிகே பார்ட்டியுடைய செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறது ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. மூணாவது எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ங்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை மட்டும் சார்ந்து போகக்கூடாதுன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் சார் அவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாலின் சார் ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்ன்றது இட்ஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதுவும் அரசியலை வச்சு பணத்தை ஏர்ன் பண்றாங்கன்னா இட்ஸ் வெரி மச் அன்கான்ஸ்டிடியூஷனல். அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அண்டர் த லா. அப்போ எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, அந்த பணம் இவ்வளவு சேர்க்க முடியுதா? அப்ப அரசியலை பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சாரோட அசோசியேட்ஸ். ரெண்டாவது ஆர்டிகல் 39 கிளாஸ் சி படி prevent concentration of wealth. prevent concentration of wealth. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் சார் அவர்கள் பணக்காரரா வாழறா இல்லையா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அவர்கள் 2 டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு. சிம்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த 2 டிஃபெண்டரோட விலை பல கோடிகள், மோர் தென் 7 crores. 2 கார் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த 2 காரு எப்படி அவரால் வாங்க முடியுது? அப்ப அதுக்கான சோர்ஸ் என்ன, எந்த பிசினஸ் வழியா வருது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. வெள்ளூர் மீட்டிங்ல என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காருன்னா, பாலிடிக்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி உங்க கையில என்ன இருந்தது, எவ்வளவு பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்க, பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அந்த பணம் எப்படி வந்தது, அது உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். 6வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த அசெட்ஸ் எல்லாம் ஒருத்தரும் டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வெள்ளூர் மீட்டிங்ல கேட்டிருக்காரு. அப்ப இந்த அசெட்ஸை டிக்ளேர் பண்றது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால மேண்டேட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெட் வித் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இது மேண்டேட். எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் 2002. அந்த ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, recognized citizens right to know candidates criminal financial educational background as part of article 19(1)(a. அப்போ ஒரு கண்டஸ்டன்ட் உடைய எம்எல்ஏ உடைய யாரெல்லாம் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுடைய அசெட் டீடைல்ஸ் எல்லாமே பப்ளிக்ல போடணும் அப்படிங்கிறது இஸ் a mandate as per Union of India versus Association for Democratic Reforms. இதை தாண்டி இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆஃப் த ஓட்டர்ஸ். அதாவது அரசியல் சட்டத்தில் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆஃப் த ஓட்டர்ஸ் எவ்வளோ கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரேட்ஸ், அதாவது யாரெல்லாம் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்களோ, யார் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்றாங்களோ எல்லாமே அவங்களுடைய டீடைல்ஸை பப்ளிக்கா போடணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன். ஏன்னா பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனால அதை தான் நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இன்னைக்கு வெள்ளூர் மீட்டிங்ல கேள்வி கேட்டிருக்காரு. உங்களோட இன்கம் டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிக்கா போட முடியுமான்னு. 7வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வெள்ளூர் மீட்டிங்ல ரைஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகம்ங்கிறது மெஜாரிட்டி ரூல் கிடையாது, மைனாரிட்டிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா மெஜாரிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜனநாயகம், மெஜாரிட்டியை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஜனநாயகம் கிடையாது. மெஜாரிட்டினால ஓட்டே கிடைச்சாலும் அவங்கள மட்டுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜனநாயகம் கிடையாது. மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ஸையும் இன்னைக்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் ரைஸ் பண்ணியிருக்காரு மீட்டிங்ல. அப்போ மைனாரிட்டி ரைட்ஸை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணோம்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல கிளியரா மைனாரிட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத கிளியரா கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள்லேயே செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 25 டு ஆர்டிகல் 28 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் உண்டு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 29 டு 30 எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட் ஆகப்பட்டது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அப்போ ப்ரொடெக்டிங் த மைனாரிட்டி ரைட்ஸ் ஆகப்பட்டது அடிப்படை உரிமை. ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ கிளாஸ் இ ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ப்ரொமோட் ஹார்மனி. இது எல்லாத்தையுமே ஒரு அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஜனநாயகம் மைனாரிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இது டைரக்டா கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகுலரிசம்ல ஃபிட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. இட் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் as provided under S.R. Bommai versus Union of India in 1994 Supreme Court judgment. அதனால இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட்டை இன்னைக்கு வெள்ளூர் மீட்டிங்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கன்வே பண்ணியிருக்காரு. 8வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொன்னதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, தூய சக்தி தாவேகா, தீய சக்தி திமுக. இந்த எலெக்ஷனே தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தி. அப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்னது என்னன்னா, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின், யாருக்கு இதை தவிர யாரோடையுமே போட்டி கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மீட்டிங்ல கிளியரா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டிவிகே சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணும் பொழுது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது திமுக பண்ணக்கூடிய ஊழல்கள், எப்படி அரசாங்கத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க இருக்காங்க, என்ன மாதிரியான லோக்கல் இஷ்யூஸ் அவங்க பண்றாங்கன்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்பதான் டிவிகே இதை சரிப்படுத்த முடியும்னு உங்களால சொல்ல முடியும். ஸோ அதனால எல்லா டிவிகே சகோதர சகோதரிகளும் தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வெள்ளூர்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. 9வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு அவர் பேசும்பொழுது சொல்லும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பொலிட்டிக்கல் ஃபைட்டே நாட் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அதாவது பியூர் ஃபோர்ஸ் டிவிகே வெர்சஸ் கரப்ட் ஃபோர்ஸ் டிஎம்கே. இது எதுக்காக சொல்ல வரோம்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த வாட்டி எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு. காரணம் என்ன, தளபதி விஜய் அவர்களும் மக்களும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒதுதான், சதையும் ரத்தமும் மாறி. இது சொல்லும் போது அவர் என்ன சொல்ல வராருன்னா, உங்க ஒரு வேட்பாளருமே உங்க அண்ணன் மாறி, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மாறின்னு சொன்னா அப்போ உங்க ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்லயுமே விஜயா இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த மீட்டிங் வழியா சொல்லியிருக்காரு. அதனால விஜய் அவர்களுக்கு தான் இந்த வாட்டி ஓட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாயிண்ட் அவர் கன்வே பண்ணும் பொழுது ஒரு ரோரிங் வெல்கம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்தாங்க. எதுக்காக இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வாட்டி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னும் பொழுது ஒரு தொகுதியிலுமே மக்கள் டிவிகேக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக அந்த ஓட்டை போடுறாங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல்ஸ் 208 ஸ்கூல் மூடி இருக்காங்க, போக்சோ வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்கு, 103 கோடி ஃபைன் மட்டுமே போக்சோல கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் மூடுற அளவுக்கு வந்திருக்குன்னா, அப்போ தீய சக்தி திமுக எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்ல சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் கவர்மெண்ட்டவே நடத்தலை. ஏன்னா ஊழல் ஊழல் ஊழல். அப்படி இருக்கும் பொழுது அதை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கிளியரா சொல்லியிருந்தாரு. வேட்பாளர்கள் எல்லாருமே உங்க அண்ணன் மாதிரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மாதிரி இருந்தா கண்டிப்பா ஓட்டாகப்பட்டது விசிலுக்கு தான் போகும். டிவிகே உடைய லீடர்ஸ் எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஸோ அதை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு முக்கியமா சொல்லியிருந்தார். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு வெற்றி தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில தலைவர்களா இருக்கிறதுனால, நாளைக்கு ஃபியூச்சர்ல வேட்பாளர்களா இருக்க போறதுனால அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறதையும் கிளியரா இண்டிகேட் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, எலெக்ஷன் டேட் அன்னைக்கு எலெக்ஷன் மெஷின்ல போயிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுங்க. 10வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அவர் பேசினது மக்களும் விஜய் அவர்களும் சதையும் ரத்தம் மாறி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். இதுல இருந்து நம்ம முக்கியமா டீகோட் பண்ண வேண்டியது என்னன்னா, தீய சக்தி திமுக தொடர்ச்சியாக அரசியல் தெரியல,
சூழ்ச்சிகள் நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்ண வேண்டியது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க தருணத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிவிகே தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகே. அப்போ தீய சக்தி திமுக அரசியல் சூழ்ச்சி பண்ணா அது தமிழ்நாடு மக்களுக்கு அகைன்ஸ்டா பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம தீய சக்தி திமுகவை எதிர்த்தாலே உங்களுக்கு அரசியல் தெரியாது, உங்களுடைய வயசு என்ன, தற்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஆணவ கலாச்சாரத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதிகார வர்க்கத்தோட தீய சக்தி திமுக திமுறா நம்மளுடைய சகோதர சகோதரிகளை தற்குறின்னு சொல்றது தெரியுது. அப்படின்னும் பொழுது நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, டிவிகே சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியலன்னு சொல்ற மாதிரி அப்படிங்கிறத எப்படி சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு சதையும் ரத்தமும் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது ஒரு எமோஷனல் கனெக்டையும் மக்கள் கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவர் சொல்றது அத்தனையும் உண்மை. நீங்க போய் ஒரு கான்ஸ்டிடுவன்சியா இப்ப போய் செக் பண்ணுங்க. ஏன் 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்க. ஒருத்தரும் சொல்லுவாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. அப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல தீய சக்தி திமுக எலெக்ஷனை லூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் எவர் அவங்களால பவரை பிடிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கூட புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அரசியல் தெரியாது அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னா, அப்போ அந்த குழந்தைங்க யாரெல்லாம் இன்னைக்கு அரசியல் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களால தான் பல யங்ஸ்டர்ஸ் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அரசியல் படுத்துறதுன்றது ஒரு பெரிய ஹையஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபார் எனி ஸ்டேட்ஸ்மேன். அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 234 தொகுதியும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 18 வயசுலேருந்து 45 வயசு மக்கள் எல்லாருமே 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள்னால. இதை தீய சக்தி திமுக என்னைக்குமே செஞ்சது கிடையாது. காரணம் என்னன்னா, ஏமாத்தி ஓட்டு வாங்குற ஒரே ப்ராசஸ்ல தான் இருந்திருக்காங்க தீய சக்தி திமுக. இந்த எலெக்ஷன் தான் அவங்களுக்கு டஃப்பான எலெக்ஷன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026ல சிஎம் ஆக போறாரு. அதுக்கப்புறம் ஃபார் எவர் தீய சக்தி திமுக ஒரு காலத்தையும் ஆட்சி பிடிக்க முடியாது. 11வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது சொன்னது என்னன்னா, தீய சக்தி திமுக விஜய் அவர்களை நண்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பப்ளிக் பிளேசஸ்லயும் மீடியாஸ் கேட்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கரூர் எபிசோட் நடக்கும் பொழுது ஏன் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அகைன்ஸ்டா சூழ்ச்சி பண்ணாங்கன்றதையும் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கேட்டிருக்காரு வெள்ளூர் மீட்டிங்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளுக்கெல்லாம் தெரியும் கரூர் எபிசோட்ல எந்த மாதிரியான சூழ்ச்சிகளை தீய சக்தி திமுக செய்ய பார்த்தாங்கன்னு. அதுக்கு முக்கியமா காரணமா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தீய சக்தி திமுக இன்னைக்கு இவ்வளவு சூழ்ச்சியை பண்ணிட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை நண்பர்னு பப்ளிக் பிளேஸ் சொல்றாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தாவேக்கா மேல பயம் இருக்கும், நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் மேல பயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய இணையதளம் வழியா, உங்களுடைய நீங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் எல்லா இடத்துலையுமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. எஸ்பெஷலா யங்ஸ்டர்ஸ் 18 வயசுல இருந்து 45 வயசு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஓட்டு போட சொல்லுங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது பல வாக்குறுதிகளும் கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதிகளை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு 9 வாக்குறுதிகள் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வேலூர் மீட்டிங்ல கொடுத்திருந்தார். அந்த 9 வாக்குறுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தாவேகா ஆட்சியில் நம்பர் 1 ஆக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். 2வது அரசு பள்ளிகள் கல்லூரிகள் தரத்தில் முதல் இடத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. 3வது கல்வி நிலையங்கள்ல கழிப்பறைகள்ல கதவுகள் போடப்படும் சொல்லியிருக்காரு. 4வது ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ல உயர்நிலை கல்விகள்ல அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி விளக்கங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. 5வது போற்றி தேர்வுகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சிலபஸ் ஸ்கூல்ல மாத்தி அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. 6வது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு கோச்சிங் சென்டர்ஸ்க்கு
லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. 7வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வாக்குறுதி அவர் சொல்லியிருக்கிறது, மாவட்ட எஸ்பி மற்றும் கலெக்டர் பதவியில பெண்களுக்கு சமபாதி வாய்ப்பு கொடுக்கப்படும் உறுதிப்படுத்தியிருக்கார். 8வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பேருந்து வசதியே இல்லாத கிராமங்களுக்கு பேருந்துகள் வழங்கப்படும், அதாவது பஸ் வசதி செஞ்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. 8வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா. 9வது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனியாக தொழிலாளர் வாரியம் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தனியா தொழிலாளர் வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாருன்னா, டாக்ஸி ஓட்டுறவங்க, அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டியே கிடையாது. அதாவது அவங்களுக்கு பிஎஃப்ஓ, இஎஸ்ஐயோ எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அரசாங்கம் செஞ்சதே இல்லை, எஸ்பெஷலா தீய சக்தி திமுக. அதை தொழிலாளர் வாரியம் வழியா அமைச்சு அவங்கள அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து ஆர்கனைஸ் செக்டர் கொண்டு வரணுங்கிற அந்த விஷனையும் ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இந்த மாதிரி தாவேகா ஆட்சி வந்தா எந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை மாற்றி அமைப்பாரு அப்படிங்கிறத மிக அருமையாக வெள்ளூர் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. இதை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் விசில் சின்னம் வழியா தாவேகாக்கு ஓட்டு போட்டு வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும். அதனால பல சாதாரண குடும்பத்துல வந்த பல தலைவர்கள் நம்மளோட சட்டசபைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. தாவேகா மாற்றத்துக்கான அரசியல், கச்சிதமாக அடிப்படை உரிமைகள், எல்லோருக்கும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் வரக்கூடிய 2026 எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தது நம்மளால பார்க்க முடியுது. என்னோட நன்றிகள். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.